தன்னை எத்தனை எத்தனை வார்த்தைகளால் அவமானப்படுத்தியும் சாதனா தன் கிட்னியையே தானமாக கொடுக்க முன்வந்தாள். அதை கூட சிறிதும் நினைத்து பார்க்காத மீனாட்சி அவளை தேளாகவே கொட்டி வந்தாள். நாளாக நாளாக அவளது அக்கிரமமும் அநியாய பேச்சும் அதிகரித்து கொண்டேதான் போனது. துளசியையும் அவள் விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு தொந்தரவாக கொடுக்க ஆரம்பித்தாள். மருத்துவமனையில் இருந்து கிளம்பியதும் எங்கே போவது என தெரியாமல் மீனாட்சி துளசியிடம் வந்து பேசினாள். துளசி, நாங்க இருந்த வீட்டுக்கு 6 மாசமா வாடகையே கொடுக்கல. அட்வான்ஸ் தொகையும் கழிஞ்சு போச்சு. அதனால உன் வீட்டுக்கே போயிடலாமா? அப்பாவை வேற அப்பப்போ செக்கப்புக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு வண்டி பிடிக்கணும். உன் வீட்டில் இருந்துட்டா வசதியா இருக்குமே. மீனாட்சி ஆர்வமாய் கேட்க துளசி மறுக்க முடியாமல் அரை மனதோடு தலையாட்டும் முன் பரமேஸ்வரன் இடைமறித்தார். வேண்டாம், ஏற்கனவே நமக்கு எவ்வளவோ செய்துட்டா. இதுக்கு மேலேயும் அவளை தொந்தரவு செய்ய வேணாம். என்னப்பா சொல்றீங்க? பெத்தவங்களுக்கு செய்கிறத தொந்தரவா நினைப்பேனா? நீ நினைக்க மாட்டேமா? ஆனால் தடிமாடு மாதிரி 2 ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது பொம்பளை புள்ள தயவுல வாழணும்னு நினச்சா கஷ்டமாக இருக்கே என்றபோது அவரின் குரல் வெகுவாய் உடைந்திருந்தது. எத்தனை கம்பீரமாய், எத்தனை துணிவாய், எத்தனை ஆவேசமாய் பேசும் அவர் இந்த ஒரே மாதத்தில் அடியோடு மாறி போயிருந்தார். அதுவும் சாதனாவின் சிறுநீரகம் பொருத்தப்பட இருக்கிறது என்று அறிந்தும் அவளின் கைகளை பற்றி கண்களில் வைத்து கொண்டு கண்ணீரே விட்டுவிட்டார். அதன் பிறகு இன்று வரை அப்பாவிடம் தென்பட்டது அமைதி, அமைதி, ஆழ்ந்த அமைதி மட்டுமே. பெரும்பாடுபட்டு மரண வாசல் வரை போய்விட்டு திரும்பியதால் மனம் பண்பட்டு இருக்கலாம். கோபமோ விரோதமோ ஆத்திரமோ தன் உயிரை காக்கவில்லை. அன்புதான் உதவுகிறது. பெற்ற மகளும் அவள் கண்டெடுத்த உறவும் காட்டிய பாசம் அவர்கள் செய்த பேருதவின் தன்னை காத்து எழ வைத்துள்ளது என்பதை அவர் இதயம் உணர்ந்து நன்றி உணர்வால் நெகிழ்ந்து நிறைந்திருந்தார். ஆனால் மீனாட்சி எத்தனை முயன்றும் துளசியால் தன் அன்னையை உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. கணவரின் உயிர் மீண்டதும் அவள் முகத்தில் இருந்த வருத்தமும் நன்றியும் மறைந்தாற்போல்தான் தோன்றியது. சாதனாவை பார்க்கும் அவளது கண்களில் பழைய காழ்ப்புணர்ச்சி தத்ரூபமாய் தெரிந்தபோது நொந்து போனாள். மருத்துவமனையில் வெவ்வேறு அறையில் இருக்கும்போதே இப்படி வெறுப்பை உமிழ்கிறாள். ஒரே வீட்டில் கண்ணெதிரே வைத்து கொண்டு தன் மகளை சும்மா விடுவாளா, பந்தாடி விடுவாளே என்ற பயம் நெஞ்சுக்கூட்டை ஊடுருவியது. அதனால் தந்தையின் மறுப்பை வற்புறுத்த முடியாமல் அவள் தடுமாறிய போது மீனாட்சி நொடிந்தாள். நல்லா வக்கனையா பேசுங்க. எந்த பிள்ளையா இருந்தா என்ன? 2யும் நாம தானே பெற்றோம். ஒரே மாதிரி தானே வளர்த்தோம். நம்ம பார்த்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இவளுக்கும் இருக்கு அந்த பொறுப்பு என்ற போது துளசி தனக்குள் சிரித்து கொண்டாள். அண்ணன்களின் தயவில் இருந்தபோது இந்த நியாயமெல்லாம் அம்மாவுக்கு தெரியவில்லை போலும் என்று நினைத்து கொண்டாள். அதுக்கில்ல மீனாட்சி, 4 மாசமா ஆஸ்பத்திரியில தான் இருந்தோம். உன் மகனுங்க 2 முறை வந்து பார்த்துட்டு போனானுங்க. 10 பைசா கூட தரல. பாவம் துளசி, மொத்த செலவையும் ஒத்தையா நின்று செய்தாலே. இன்னும் அவகிட்ட இருந்து சிரமத்தை கொடுக்கணுமா? யாருக்கு செஞ்சா? பெத்த தகப்பனுக்கு தானே. அவ கடமை தானே அது. இதே கடமையை உன் மகனுங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே மீனாட்சி. அவனுங்களுக்கு 1000 செலவு இருக்கும். புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடு துணிமணின்னு செலவுக்கா பஞ்சம். இவளுக்கு அப்படி இல்லையே. இத்தனை காலமாக சம்பாதிச்சதை எவ்வளோ பெற்றதுக்கு செலவழிச்சா, இனியாவது நம்மளுக்கு செலவழிக்கட்டுமே என்ற போது துளசி விக்கித்தான் போனாள். என்ன, அன்று மாங்கல்ய பிச்சை போட்ட தெய்வம் இன்று மீண்டும் எவ்வளோ பெற்றதாகிவிட்டதா? அம்மா மாற மாட்டாள். இது அவளது பிறவி குணம். தொட்டில் பழகம் சுடுகாடு மட்டும் என்பதுதான் எத்தனை உண்மையான வார்த்தை. இப்போதே இத்தனை பேசுபவள் வீட்டில் என்னவெல்லாம் பேசுவாள்? அமைதி பூஞ்சோலையாய் இருக்கும் என் இல்லம் இனி நிச்சயம் போர்க்களமாகிவிடும். இதை அனுமதிக்க கூடாது. பெற்றவர்களை காப்பது தலையாய கடமையாக தான் உள்ளது. அதற்காக குழந்தையின் மனதை ரணகலமாக்கி விடக்கூடாது. அம்மா வந்தால் நிச்சயம் சாதனாவின் இதயத்தை துண்டாக்கி விடுவாள். கத்தியை விட கூர்மையானது இந்த நாக்கு. பேசியே கொன்று விடுவாள். அதற்கு ஒருபோதும் இடம் அளித்து விடக்கூடாது என்ற முடிவோடு நிமிர்ந்தாள். அப்பா சொல்றது தான் சரி. நீங்க நம்ம பழைய வீட்டுக்கே போயிடுங்கம்மா என்ற மகளை நம்ப முடியாமல் பார்த்தாள் மீனாட்சி. ஏய், என்னடி சொல்ற? இல்லம்மா, வீட்டை பூட்டியே போட்டா வீட்டுக்காரர் வேற யாருக்காவது வாடகை விட்டுருவாரு. அப்புறம் நம்ம வசதிக்கு வீடு கிடைக்காது. கஷ்டமாயிடும்மா. ஏன் வேற வீடு பார்க்கணும்?
உன்னோடது சொந்த வீடு தானே, அம்புட்டு பெரிய வீட்டில் எங்களுக்கு ஒரு ரூம் தர மாட்டியா? சேச்சே, அப்படி இல்லைம்மா, நான் இருக்கிறது 3வது மாடி, அப்பாவால் படியேற முடியாது. ஏன் படியேறணும்? அதான் உன் அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் இருக்குல்ல. அதுக்கு இல்லைம்மா, அப்பா எப்போவுமே சுதந்திரமாக நடமாடின ஆள். பழைய வீட்டை சுற்றி பழகின ஆளுக்கு இங்கே செட் ஆகாதும்மா. அவருக்கு இங்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நம்ம பழைய வீட்டில் நினச்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம். தனி வீடு வேற, எந்த சிரமமும் கிடையாது. இங்கே அப்படி இல்லை, 4 சுவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போகிறதால பகலில் எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கும். நானும் சாதனாவும் கூட வேலைக்கு போயிடுவோம். நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும். அவசர உதவிக்கு கூட ஆள் கிடையாது என்ற மகளை தீவிரமாய் பார்த்தாள் மீனாட்சி. இப்போ என்ன சொல்கிற? வாடகை பாக்கியும் மாதம் வாடகையும் நானே கொடுத்துட்றேன். மளிகை சாமான், அப்பாவுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கூட வாங்கி தந்துடுறேன். செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக கார் பிடிச்சி வந்துடுறேன். தினமும் வேலை முடிஞ்சதும் வந்து பார்த்துட்டு போகிறேன். அப்போது எங்களை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். அம்மா, புரிஞ்சு போச்சுடி. உன்னை வீட்டை விட்டு அனுப்பினதுக்கு நேரம் பார்த்து பழி வாங்குறல என்றதும் பதறி போனாள். ஐயோ அம்மா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு தேவைதாண்டி. காலம் போன காலத்தில் கொஞ்ச நாளாவது பெத்த புள்ள வீட்டில் நிம்மதியாக உட்காந்து கஞ்சி குடிக்கலாம்னு ஆசைப்பட்டனே. எனக்கு இந்த அவமானம் தேவைதான். அம்மா, நான் அப்படி வேண்டாம். எங்களுக்காக நீ எந்த செலவும் செய்ய வேணாம். எங்கள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். நீ கிளம்பு. ஊர் உலகத்தில் எத்தனையோ முதியோர் இருக்குது, அதில் எங்களுக்கு இடம் கிடைக்காமலா போகும்? போ, நீ அந்த சனின்னு சந்தோஷமாக இருங்க. நாங்கள் எப்படி போனால் என்ன? அம்மா. மீனாட்சி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நம்ம புள்ள மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அவள் யோசிச்சாளா? இத்தனை வயசுக்கு பிறகும் கூட நமக்கு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட கொடுக்கணும் இல்லைங்க. 4 பிள்ளைய பெற்றோம், அத்தனையும் நம்மளை கைவிட்டுடுச்சு. போகட்டும் விடுங்க. பிள்ளையே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாமளும் அப்படி நினச்சிக்குவோம். அம்மா, அவளை போக சொல்லுங்க. நம்ம கதையை நாம் பார்த்துக்குவோம். ஏதாவது அனாதை இல்லத்தில் இடம் கிடைக்காதுதான்னு பார்க்குறோம். அதுவும் கிடைக்கலனா அதோ கண் எட்டுற தூரத்தில் தான் கடல் இருக்கு, போய் விழுந்துடுவோம் என்ற தாயை பதறி துடித்து அணைத்து கொண்டாள் துளசி. வேண்டாம்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படி உங்களை விட்டு விட மாட்டேம்மா. நான் இருக்கேன் உங்களுக்கு. நம்ம வீடு இருக்கு, போகலாம்மா. நம்ம வீட்டுக்கே போகலாம்மா துளசி கண்ணீரோடு சொல்ல மீனாட்சியின் முகத்தில் புன்னகை பூத்தது. முழுதாய் 1 மாதம் கூட வீட்டிலிருந்து ஓய்வெடுக்க முடியாமல் திணறி போனாள் சாதனா. நின்றால், நடந்தால், உட்கார்ந்தால், சமைத்தால், சாப்பிட்டால் என ஒவ்வொன்றுக்கும் 1000 குறை கண்டுபிடித்த மீனாட்சியை கண்டால் பருந்தை கண்ட கோழி குஞ்சாய் தாயின் முதுகின் பின் பதுங்கினாள். துளசி வேலைக்கு போய்விட்டால் தன் அறையில் முடங்கி விடுவாள். அதற்கும் ஆவேசமாய் கத்துவாள் மீனாட்சி. நான் என்னவோ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரியும் இவ எஜமானி மாதிரியும் உரிமையாக ரூம்குள்ளே போய் உக்காந்துக்கா, இங்கே தனியாக கிடந்து அல்லாடுறனே. தன் ஆத்திரத்தை பாத்திரங்களில் காட்டுவாள். பரமேஸ்வரன் தான் அதட்டுவார். ஏண்டி அந்த பிள்ளையை இப்படி காண விடாமல் பண்ணுற? அதுவும் ஆப்ரேஷன் செய்த உடம்போடு உங்ககிட்ட சிக்கி திண்டாடுது. ஏன் பேச மாட்டீங்க? வேலைக்கு கட்டிலுக்கே வந்து சாப்பாடு தரேன். இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. மீனாட்சி, எதை மறந்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் செய்த நன்றியை மறந்தால் மன்னிப்பே கிடையாது. அந்த குழந்தை மனசை பார்த்து நீ பேசு. அந்த குழந்தை செய்த உதவியை மறந்துடாத. போதும், எனக்கு பாட நடத்தத்தை விட்டுட்டு தூங்குங்க. இப்போதைக்கு கொடுத்து வச்சவர் நீங்கள் மட்டும்தான். சுல்லென எரிந்து விழுபவளின் அதற்கு மேல் பேச விருப்பம் இல்லாமல் கண்களை மூடிக்கொள்வார். அறைக்குள்ளே அடைந்து கிடக்கவும் முடியாமல், வெளியே நடமாடவும் இயலாமல் மூச்சு முட்டியவளாய் தன் தாயிடம் இரவில் மெதுவாய் பேச்சு கொடுத்தாள் சாதனா. அம்மா, என்னடா? நான் நாளையிலிருந்து வேலைக்கு போகட்டுமா? என்ன, ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. சின்ன ஆப்ரேஷன் தானம்மா, அந்த வலியும் இல்லை. வீட்டிலேயே தனியாக அடைஞ்சு கிடக்க முடியலம்மா என்ற மகளின் முகத்தை கவனமாய் பார்த்தாள் துளசி. பாட்டி ஏதாவது சொல்லிச்சா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைம்மா. அவசரமாய் மறுத்தவளை பரிவாய் தன் மடி மீது சாய்த்து கொண்டாள். ராஜாத்தி, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், பாட்டியை பற்றியும் தெரியும். பாட்டியோட இயல்பான குணத்தை இனிமேல் மாற்றிட முடியும்னு தோணலை. ஆனால் தாத்தா அப்பாவி, அவர் பாவம் இல்லை. அவருக்காக நாம் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும்னு ஏற்கனவே மாமாக்கள் கைவிட்டுட்டாங்க. உன் பெரியம்மா கூட்டு குடும்பமாக வாழ்கிறா. அவ கூட போய் இவங்களால் வாழ முடியாது. நாம தான் அவங்கள கவனிச்சுக்கணும். அதனால்
ஏம்மா வருத்தப்படுறீங்க? பெத்தவங்கள கூட வச்சு கவனிச்சுக்கிறது கடமை மட்டும் இல்லைம்மா, அது கொடுப்பன பெரிய புண்ணியம். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. பாட்டியும் தாத்தாவும் இப்போ கூடவே இருக்கிறதுனால உங்களை விட எனக்கு தாம்மா பெரிய சந்தோஷம். சாதனா: ஆமாம்மா, என்னால் தான் நீங்கள் அவங்கள பிரிஞ்சு வந்தீங்க. உங்களை மாதிரியே அவங்களும் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல. ம் அந்த கதை எதுக்கு இப்போ? மிச்சம் உள்ள காலத்தை இவங்க கூட அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக கழிக்கணும். ஆனால் பாட்டிக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை. கோபப்பட்டு கத்துறாங்க. தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதான் நான் வேலைக்கு போயிட்டா பாட்டியோட டென்ஷன் கொஞ்சம் குறையும்ல. தாத்தாவும் நிம்மதியாக ஓய்வெடுப்பாங்க. அதோட எனக்கும் சும்மாவே இருக்க முடியலம்மா. பசங்க நினைப்பாவே இருக்குது. இவ்வளோ நாள் லீவ் எடுத்ததே அதிகம். நாளையிலிருந்து வேலைக்கு போகிறேம்மா ப்ளீஸ் என்ற மகளின் வார்த்தையில் உள்ள வலியை துளசியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தன்னை பெற்றவள் பற்றி நன்றாய் தெரிந்து கொண்டவள் என்பதால் நிச்சயம் இந்த வீட்டில் பிள்ளைக்கு அமைதி கிடைக்காது என்ற முடிவுடன் இதமாய் தலையசைத்தாள். சரி, போயிட்டு வா. ஆனால் பஸ்ஸில் போக வேணாம். ஏம்மா? ஆப்ரேஷன் பண்ணின உடம்போடு எப்படி போவ? பஸ்ஸில் கூட்டத்தில் எப்படியும் இடிச்சிடுவாங்க. அதனால் நாளையிலிருந்து 2 பேருமே ஆட்டோவில் போகலாம். உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன், சரியா? சரிம்மா. மனநிறைவோடு சொன்ன சாதனா வெகு நாட்களுக்கு பிறகு அன்று நிம்மதியாய் உறங்கினாள். விடிவதற்கு முன்பே இருவரும் எழுந்து காலை மதிய உணவு தயாரித்து முடித்து குளித்து பணிக்கு புறப்பட தயாரானதை படுக்கையை விட்டு எழுந்த வந்தாள் மீனாட்சி. மதிய உணவை டிஃபன் பாக்ஸில் அடைத்து கொண்டிருந்த துளசியை நெருங்கினாள். சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியா துளசி? நான் தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ. பரவாயில்லம்மா, ஹாட் பாக்ஸில் இட்லி சட்னி சாம்பார் இருக்குது. அப்பாவுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. மதியானத்துக்கு சாப்பாடு பொரியல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். கீரை வந்தால் வாங்கி கடைஞ்சிடுங்க. பாலை காய்ச்சிட்டேன். காப்பி தரட்டுமா? நான் பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். ஆமாம், நீ என்ன 2 டிஃபன் பாக்ஸில் சோறு வைக்கிற? காலையில் சாப்பிடலையா? இல்லைம்மா, இது எனக்கும் சாதனாவுக்கும். அவளும் இன்னைக்கு வேலைக்கு போகிறா. ஓஹோ, அவளும் கிளம்பிட்டா இங்கே மற்ற வேலையை யார் பார்க்குறது? ஏம்மா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பாடு பாத்திரம் கழட்டி போடுற துணியெல்லாம் அதை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். நீங்கள் முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. நான் அப்பாவுக்கும் உங்களுக்கும் காப்பி கலந்து வைக்கிறேன் என துளசி வேலையில் இறங்கிவிட சலிப்பாய் வெளியேற முயன்ற மீனாட்சியின் பார்வை எதிரே வந்த சாதனாவின் மேல் நிலைத்தது. அம்மா, நான் தயார் என உற்சாகமாய் வந்தவள் சமையலறை வாசலில் நின்று தன்னையே வெறித்து கொண்டிருந்த உருவத்தை கண்டதும் அசைவற்று போனாள். பாட்டியின் கண்களில் சொல்ல முடியாத அளவுக்கு குரோதம் தெரிந்தது. இயல்பாகவே சாதனாவுக்கு மஞ்சள் நிறம் அழகாக இருக்கும். அதுவும் இன்று இளமஞ்சள் நிற காட்டன் சேலையில் எளிமையான அலங்காரத்தில் வந்து நிற்கவும் மீனாட்சிக்கு பொசு பொசுவென புகைந்தது. தெருவில் கிடந்த அனாதை கழுதைக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு அழகு? என்ன நிறம், என்ன வசீகரம்! எல்லாம் என் மகளின் உழைப்பும் நெய்யும் பாலுமாய் ஊற்றி ஊற்றி வளர்த்துருக்கா. அதான் இத்தனை அழகு வந்திருக்கு. நான் கூட நிழலில் உட்கார்ந்து இவளை போல் சாப்பிட்டு இருந்தால் இப்படிதான் இருந்திருப்பேன். அம்மா, இன்னும் ப்ரஷ் பண்ணலையா? அவரே திரும்பிய துளசி அறைக்கு வெளியே நின்ற மகளை கண்டதும் புன்னகைத்தாள். சாதுமா, தயாரா? ஆமாம்மா. வா, 2 இட்லி சாப்பிட்டு 8 மணிக்கு ஆட்டோ வந்துடும். வா வா. மகளுக்கும் தனக்குமாய் காலை உணவை பரிமாறித்து கொண்டாள். சாப்பிடத் தொடங்க மீனாட்சி நெற்றியை சுருக்கினாள். ஆட்டோவா? எதுக்கு துளசி? வேற எங்கேயாவது போறீங்களா? இல்லைம்மா, வேலைக்கு தான் போகிறோம். அதுக்கு எதுக்கு ஆட்டோ? இத்தனை நாளாக பஸ்ஸில் தானே போயிட்டு வந்த? ஆமாம்மா, ஆனால் சாதனாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதே. பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும். தையல் போட்ட இடத்துல யாரும் இடிச்சிடக்கூடாதுல்ல. அதான் ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கேன். ஏன், ஆப்ரேஷன் பண்ணினவங்க யாரும் பஸ்ஸில் போகிறதே இல்லையா? இவ என்ன குபேரன் வீட்லையா பிறந்தா? மீனாட்சி ஆத்திரமாய் கேட்க சாதனாவுக்கு இட்லி தொண்டையை விட்டு இறங்க மறுத்து விட்டது. துளசி கோபமாய் தாயை ஏறிட்டாள். அம்மா, இப்போ ஏன் காலையில் பிரச்சனை பண்ணுறீங்க? நான் என்ன பிரச்சனை பண்ணுறேன்? ஆட்டோவில் இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போவது 100 ரூபா கேட்குறான். நீங்கள் தினமும் போய் வர எவ்வளவு செலவாகும்? ஆகட்டுமே, சில நேரம் செலவை பார்த்தா முடியுமா? இதோ பாரு துளசி, நீ இவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குற. அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அம்மா ப்ளீஸ், காலையிலேயே மூட் அவுட் பண்ணாதீங்க. சாது, அம்மா, மணி 8 ஆச்சு. ஆட்டோ வந்தாச்சுன்னு பாரு. நான் இப்போ வந்துடுறேன். சரிம்மா என்றவள் கைகளை கழுவிட்டு மேசை மீது இருந்த கைப்பையை எடுத்துக்கொண்டு வாசலை விட்டு வெளியேறியதும் தாயிடம் திரும்பி அடிக்குரலில் சீறினாள் துளசி. அம்மா, உங்களுக்கு முதலும் கடைசியுமா சொல்கிறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அவள் ஒன்றும் அறியாத குழந்தை இல்லை.
அவளோட மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு ஒரு நாளாவது யோசிச்சிங்களா? நீ யோசிச்சியா? என்ன, உன்னை பெத்து அருமை பெருமையாக வளர்த்து இதோ இப்படி தனி மரமாக நிற்கிறியே, இந்த கோலத்தை பார்த்து பெத்த மனசு எப்படி வேதனைப்படும்னு யோசிச்சியா? ஐயோ அம்மா, இப்போ எனக்கு என்ன கேடு? நான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். வெத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க துளசி. எவ்வளோ பெத்ததுக்கு இரவல் தாயாய் இருந்து உன் சொந்த பந்தத்தை விட்டுட்டு இப்படி எல்லா சுகத்தையும் இழந்து சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. உன் உழைப்பை ஒத்தையாக நின்று உறிஞ்சி இன்னைக்கு தளன்னு வளர்ந்து நிற்கிறாளே, அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பத்திக்கிட்டு வருது. என் பொண்ணை இப்படி ஒத்தையாக நிற்க வச்சுட்டாளேன்னு ரத்தம் கொதிக்குது உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவளுன்னு. அவள் மேலே ஆத்திரமும் வெறுப்பும் தான் வருதே தவிர இரக்கமோ அன்போ துளி கூட வர மாட்டேங்குது. ஆர்வமாக செய்த உதவி கூட எனக்கு பெருசாக தெரியல. நீ செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி இது செய்தது ஒரு தூசு தானே. அதுக்காக தான் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட சொல்லுறியா? என்னை பொறுத்தவரை அவள் என்னை மகளோட காலை சுற்றின பாம்பு, அவ்வளவுதான். காதில் விழுந்த இடியால் காலில் செருப்பை மாட்டி கொண்டிருந்த சாதனா சுக்கு நூறாய் சிதறி போனாள்.